வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையில் ஆன்லைன்லேயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதில் வராது. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணுறதும், அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும், இது அத்தனையும் வந்து முழுதும் ஆன்லைனில் செய்யும் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறோம். அது 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரியில் கூட பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அது மூலமாக நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாளில் அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமாக மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய க்ரௌடு கம்ப்ளீட்டாக கம்மியாயிரும். இதன் மூலம் அடுத்த இன்னும் 70% வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதில் இருக்கிற சில குறைபாடுகள், அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுப்போம். இப்போ இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் லாகின் ஐடி கொடுக்குற மூலம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாவது குறைகள் இருப்பினும் அவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதில் ஏதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதன் மூலமாக அவங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குன்னா, எஸ்ஆர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கு வந்து அதில் கொரி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 30 நாளில் பதில் அளிச்சாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இதுதான்